அது ஒரு சாதாரண காலையாகத்தான் தொடங்கியது. ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது. பங்கா நின்றுவிட்டதால் வீடு முழுக்க அமைதி பரவியது. ஜன்னல் வழியாக வந்த சூரிய ஒளி அறையை மெதுவாக நிரப்பியது. சமையல் அறையில் அம்மா அடுப்பை ஏற்றி காபி செய்தாள். அதன் வாசனை வீடு முழுக்க இனிமையாக பரவியது. அப்பா அமைதியாக செய்தித்தான் படித்தார். குழந்தைகள் எழுந்ததும் வைஃபை இல்லையா என்று கேட்டார்கள். அப்பா சிரித்து மின்சாரம் இல்லை என்றார். என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் வெளியே சென்றார்கள். தோட்டத்தில் இலைகள் அசைந்தது, பறவைகள் கீச்சென்றது, ஒரு மாடு மெதுவாக நடந்தது. அனைத்தும் புதியதாக தோன்றியது. மதியத்தில் அம்மாவுக்கு உதவி செய்து கல் உலக்கையில் அரைத்தார்கள். மெதுவான வேலைகளில் ஒரு இனிய அமைதி இருந்தது. பிற்பகலில் எல்லோரும் ஓய்வெடுத்து அமைதியாக இருந்தார்கள். மாலையில் அயலவர்களுடன் பேசி குழந்தைகள் விளையாடினார். இரவில் சிறிய விளக்கொளியில் குடும்பம் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டது. அதிகம் பேசினார்கள், அதிகம் கேட்டார்கள். அந்த இரவு படுத்துக் கொண்டபோது குழந்தைகள் ஒரு விஷயத்தை உணர்ந்தார்கள். சத்தம் இல்லாமல், தடைகள் இல்லாமல் இந்த நாள் மறுநாள் காலை மறுநாள் மின்சாரம் திரும்ப வந்தது. பங்கா மீண்டும் சுழன்றது. ஆனா ஏதோ மாறியிருந்தது. அவர்கள் கொஞ்சம்